ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சமீப காலமாக என்னோடய பாடி கண்டிஷன் வந்து என்னோடய கண்ட்ரோல் இல்லை. என்னை பார்க்குற என்னோடய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேட்டியாக இருக்க, உடம்பை குறைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் அதை உடம்பை குறைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலான்னு திங்க் பண்ணிவிட்டு, சரி சின்னதாக வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் முடிச்சிட்டேன். இப்போது அண்ணன் வீட்டிலேருந்து அப்படியே ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி மலையேற்றம், சின்ன மலையேற்றம் வந்து செஞ்சோம்னா வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு சின்ன மலையேற்றம் ட்ரெக்கிங்காக மலை ஏற போகிறேன். அதை உங்களுக்கு வந்து ஒரு விலாகாக வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன். அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலை. இதுதான் பாடி ஒரேதாக வந்து பெருசாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து மலையேற்ற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே வந்து நிறைய மலைகள் சின்ன வயசில் நான் விளையாண்ட இடங்கள்லாம் இருக்குது. அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணி நடந்து போகலாம், ட்ரெக்கிங் பண்ணலாம், மலையேற்றம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விலாகாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 1/2 அன் ஹவராக நடந்துட்டேன். இப்போ மலைக்கு அடிவாரத்துக்கு வந்து உட்காந்துட்டான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து மலைக்குள்ளே வந்து பயணத்தை வந்து ட்ரெக்கிங் வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ட்ரெக்கிங் வந்து அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது இடையில வந்து ஆவாரம்பூ வந்து நான் பார்த்துட்டேன். ஆவாரம்பூ வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீயாக வந்து ப்ளட் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து சரிப்படுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இயற்கையாகவே பொடி பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம இயற்கையாகவே இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து ரெகுலராகவே வந்து இதை பிடிங்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சு ஒரு டீ மாதிரி வந்து இது கொதிக்க வச்சு டெய்லி சாப்பிட பழகலாம். மலை அடிவாரத்துக்கு வந்ததுனால மலையை நோக்கி பயணிக்கிறேன். இது எங்கள் ஊரில் வந்து வெள்ளைமலைப்பட்டியில் வந்து சின்னூத்து மலை, உசலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைமலைப்பட்டியில் சின்னூத்து மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து சின்ன வயசில் நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நிறையா டைம் வந்து விளையாடுறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வருவோம். லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டினி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். சின்ன வயசில் நான் இதில் தூரியாடி விளையாண்ட ஞாபகங்கள் நிறையா இருக்குது. நம்ம தேவையான இடத்த வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதில் தான் ட்ரெக்கிங் வந்து இனிதான் வந்து மலை மேலே வந்து ஏறுறதுக்கான சின்னூத்து மலை, எங்கள் ஊர் மலை, ட்ரெக்கிங் ஏறுறதுக்கான எல்லா இதுவும் வந்து இனிதான் வந்து நடக்க போகுது. முயற்சி பண்ணுவோம். ஊர் பொதுமக்கள் எல்லோரும் வந்து மழை பெய்யறதுக்காக வந்து இங்கே வந்து வருஷம் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ அந்த சாமி ஸ்தலத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சாமி தலத்தை பக்கத்தில் வந்துட்டோம். 7 கன்னிமார், கருப்பு சாமி சிலைகள்லாம் அங்கே வச்சு பொங்கல் வந்து இங்கே படைச்சி பரிமாறி கீழே இறங்கும்போது, மலையை விட்டு கீழே இறங்கும்போது நிறைய நாட்களில் வந்து அப்போயே வந்து மழை பெய்யற வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை பார்த்துருக்கோம். சாமியை நான் பார்த்துட்டேன். இப்போ சாமி கும்பிட்ருவோம். ஒரு டைம் வந்து சாமியை பார்த்துட்டோம்னா அவர் வந்து நமக்கு வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வருவார். கருப்பு சாமி சாமி கும்பிட்டுட்டு சாமியை கன்னிமாரியும் நம்ம மலை ஏற்றத்துக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம கூடயே வந்து துணைக்கு வந்து மலை ஏற்றும் போது நம்ம கூட வர சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புவோம். இதுதான் வந்து கன்னிமார் சொன்னேன்னு சொல்லுவாங்க. தண்ணி இதெல்லாம் அங்கே வந்து ஈஸியாக நிறையா கிடைக்கும். நல்ல லொக்கேஷன் வந்து சாமி கும்பிட்டு தண்ணி குடிக்கலாம். அங்கே முன்னாடி மாடு கண்டுலாம் மேய்க்கும்போது இங்கே தண்ணிலாம் குடிப்போம். நல்லாயிருக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் புரட்டாசி மாதம் வந்து பொங்கல் வச்சு மழை வேண்டி பொங்க வைப்போம். இங்கே இந்த சுட தண்ணி தான் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். என்றைக்குமே வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து உசுறு வாழ முடியாது. உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி தேவைப்படுச்சு. விலங்குகள்லாம் நிறையா வந்து தண்ணி குடிக்கவும் பண்ணேன். இப்போதைக்கு வந்து நீரின்றி அமையாத உலகு தான். இந்த தண்ணி இன்ன வரைக்கும் இருக்குது, சுன தண்ணி இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வாங்க இப்போ ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிப்போம். கருப்புசாமி, கருப்பா, ஏழு கன்னிமாரே துணைக்கு எங்களோட வாப்பா. நல்லபடியாக வந்து மலை ஏற்றி நல்லபடியாக வந்து கீழே இறக்கி விடுயா. துணைக்கு வாயா கடவுளே, கூடயே இருக்கணும். வாடா கருப்பா, கூடவே வாடா கருப்பா. கன்னிமாரே, பேரம்பத்தியை விட்டுறாத. கூடவே வந்து நல்லா மலை ஏற்றி எந்த ஒரு விபத்து இல்லாமல் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் உன் குழந்தைய வந்து நல்லபடியாக கீழே வந்து இறக்கி விடு. முன்னாடி அதை தான் நீ செய்வ, இப்போவும் அதை தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் சாமி நீங்கள் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும். இப்போ மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலேயும் என் கூட நீ இருக்கணும் கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். நம்ம மலையேற்ற இவ்வளோ தான் என்னால் முடியும் இன்றைக்கி. நாளையிலேருந்து இதை விட கொஞ்சம் அதிகமாகவே ட்ரெக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதை வந்து ப்ராக்டிஸாக வச்சு ஹெல்த்தை வந்து நல்லபடியாக கொண்டு வருவோம்.